இன்னைக்கு நம்ம டென்னெக்கோ க்ளீன் ஏர் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான் இருக்குது. என்டையர்லி ஆஃபர் ஃபார் சேல் தான். 3600 கோடிக்கான ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. இப்போ இவங்க பிஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு காம்பனன்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதா இவங்க பிஸ்னஸாக இருக்குது. பட் இதில் எஸ்பெஷலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் மற்றும் வெஹிக்கிள் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பிஸ்னஸில் 2 டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஏர் மற்றும் பவர் ஸ்ட்ரெயின் சொல்யூஷன் டிவிஷன். இதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ஜின்லேருந்து வரக்கூடிய டாக்ஸிக்கான கேஸஸை க்ளீனான ஏராக மாத்திர ஒரு டிவைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீசல் வெஹிக்கிள்ஸ்லேருந்து எக்ஸாஸ்ட்லேருந்து வரக்கூடிய சூட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபில்டரும் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள்ஸோட நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுற பார்ட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றும் என்ஜினோட டிரான்ஸ்மிஷன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டிவிஷன். இன்னொரு டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஏஆர்டி டிவிஷன். இதில் இவங்க ஷாக் அப்சார்பர்ஸ், ஸ்ட்ரட்ஸு, சஸ்பென்ஷன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் இவங்க அசட்ஸ் பார்ப்போம். 2023 டு ஜூன் 30, 2025 வரைக்கான டேட்டா இருக்குது. இவங்க அசட்ஸ் 2023லேருந்து 24 பார்க்கும்போது ஒரு மைனூட் ட்ராப் நம்மளால் பார்க்க முடியுது. பட் 2025 உயர்ந்திருக்கு. ஸோ இவங்க அசட் நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா எக்ஸ்பென்ஷன் இருக்கிறது நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. இப்போ இவங்களோட வருவாய் டோட்டல் இன்கம் ரெவன்யூ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2023 4886 கோடியாக இருந்த இவங்க ரெவன்யூ 2024 உயர்ந்து 5537 கோடியாக உயர்ந்திருக்கு. அதே சமயம் 2024-25 பார்க்கும்போது இவங்க ரெவன்யூவில் ஒரு ட்ராப் நம்மளால் பார்க்க முடியுது. 5537 கோடியாக இருந்த 2024 ஃபினான்ஷியல் இயரில் இருந்து இவங்களோட ரெவன்யூ 2025 ஃபினான்ஷியல் இயரில் அது 4931 கோடியாக ட்ராப் ஆகிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 2025-26 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1316 கோடி ரெவன்யூ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே சிமிலரான நம்பர்ஸ் 4 குவார்ட்டருக்கு இவங்க போஸ்ட் பண்ணால் 2025 ஃபினான்ஷியல் இயர் விட பெட்டரான ரெவன்யூ வரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் குவார்ட்டரோட ரெவன்யூ டேட்டா நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. இப்போது இவங்க ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2023 381 கோடியாக இருந்த இவங்க ப்ராஃபிட் 2024 ஃபினான்ஷியல் இயரில் 416 கோடியாக உயர்ந்துக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 2024-25 கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ப்ராஃபிட் 33% உயர்ந்திருக்கு. ஸோ இவங்க ரெவன்யூ 2025 ஃபினான்ஷியல் இயராக ட்ராப் ஆயிருந்துச்சு நம்ம பார்த்துருந்தோம். பட் இவங்க ப்ராஃபிட் 33% பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இவங்க எபிடாவை பார்ப்போம். இவங்க எபிடா நம்மளுக்கு இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி இருக்கிறத நம்மளுக்கு காட்டுது. நல்லா ஷார்ப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு இவங்களோட எபிடா. இவங்களோட நெட்வொர்க் மற்றும் ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இவங்க பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ தான். ஸோ இவங்களுக்கு கடன்கள் எதுவும் இல்லை. இப்போ ஓவராலாக பார்க்கும்போது இந்த நிறுவனத்தில் ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குது. மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஹெல்த்தியான டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்காங்க. ஒரே ஒரு மைனர் கன்சர்ன்னா 2025 ஃபினான்ஷியல் இயரில் இவங்களோட ரெவன்யூ ட்ராப் ஆயிருந்தது. அது மட்டும் நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ இவங்களோட கீ பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 42.65% இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் பார்த்தீங்கன்னா 56.78% இருக்குது, இதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தும் 46.65% இருக்குது, இதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. பேட் மார்ஜின் 11.31. ஸோ இது நல்ல பேட் மார்ஜின் தான். எபிடா மார்ஜினும் நல்லா இருக்குது. இங்கே கன்சர்னாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ 12 times ஹையர் தான் இந்த புக் வேல்யூவாக இருக்குது இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ஸோ இவங்க நிறுவனத்தில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த நிறுவனத்தோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஐபிஓக்கு வரக்கு முன்னாடி 97% ஷேர்ஸை இவங்க ப்ரொமோட்டர்ஸ் தான் இந்த நிறுவனத்தில் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஐபிஓவில் நம்ம ஆஃபர் ஃபார் சேல் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ என்டையர்லி அவங்களோட ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸை தான் இந்த ஐபிஓ மூலமாக இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஈவன் அந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண பின்னாடி கூட இவங்களோட போஸ்ட் ஐபிஓ உங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 74.79% இருக்குது. ஸோ இது நல்ல ஹெல்த்தியான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். இப்போது இந்த ஐபிஓ நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த ஐபிஓக்கு வராங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ இவங்க இதன் மூலமாக இந்த ஐபிஓ மூலமாக திரட்டப்படும் நிதி எதுவுமே இந்த நிறுவனத்தோட டெவலப்மெண்ட்டுக்காக போய் சேராது. அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் தான், ஷேர்ஸை விற்பனை பண்ணக்கூடிய அவங்க ப்ரொமோட்டர்ஸ் தான் போய் சேரப்போகுது. இப்போது இந்த நிறுவனத்தோட போட்டி நிறுவனங்கள் யார், பியர் கம்பெனிஸஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களோட லிஸ்டட் பியர் கம்பெனிஸஸ் பாஷ், டைம்கன் இந்தியா, எஸ்கேஎஃப் இந்தியா, ஸ்ரதா மோட்டார், கேப்ரியல் இந்தியா, சோனா பிஎல்டபிள்யூ போன்ற நிறுவனங்கள் எல்லாமே
இவங்களுக்கு சிமிலரான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவங்களோட பியர் கம்பெனிஸாக இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நிறுவனம் அவங்க பியர்ஸ் கூட எப்படி காம்படிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்ப்போம். இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூவில் இருக்கிற கம்மியான ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சோனா பிஎல்டபிள்யூ ப்ரெசிஷன் ஃபார்ஜின்ஸ் அந்த நிறுவனத்தோட தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லா நிறுவனத்தை விட இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஹையராக இருக்குது, 12.77 இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு நெகட்டிவ் தான். ஸோ இப்போ ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸில் பார்க்கும்போது இந்த நிறுவனத்தோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 46.65% இருக்குது. ஸோ எக்ஸலண்ட்டான ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ மற்ற நிறுவனங்களை விட இவங்க வந்து இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து ஸ்ரதா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸோட தான் இருக்குது. அவங்க வந்து 30.46% இருக்குது. ஸோ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து பியர் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இவங்களோட பிஇ பார்ப்போம். இந்த நிறுவனத்தோட பிஇ 28.97 இருக்குது. பட் இதில் இந்த கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே வந்து லோயஸ்ட் பிஇ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரதா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸோட தான் இருக்குது. 9.67 இருக்குது அவங்களோட பிஇ. பட் இவங்களுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது சோனா பிஎல்டபிள்யூ, எஸ்கேஎஃப் இந்தியா போன்ற நிறுவனங்கள் இருக்காங்க. பட் இந்த ஐபிஓவோட பாஷ் நிறுவனம், டைம்கன் இந்தியா, ZF கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கண்ட்ரோல், கேப்ரியல் யுனோமிண்டா போன்ற நிறுவனங்களோட பிஇ வந்து ஹையராக தான் இருக்குது. அந்த நிறுவனங்களோடலாம் பார்த்தீங்கன்னா 50, 57, 75 அந்த ரேஞ்சஸில் வந்து அவங்களோட பிஇ இருக்குது. ஸோ இவங்க ஓவராலாக பார்க்கும்போது இவங்க வந்து இவங்களோட பிஇ மாட்ரேட்டாக இருக்குது. ஸோ இது வந்து கன்சர்னாக இல்லை. ஸோ கன்சர்னாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த பிஇ கம்பேரிசனில் இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ. இப்போ இந்த ஐபிஓவில் ஒவ்வொரு கோட்டாக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரீட்டைல் போர்ஷனுக்கு இந்த ஐபிஓவில் 35% ஒதுக்கியிருக்காங்க. QIP கோட்டாக்கு 50% வந்து ஒதுக்கியிருக்காங்க. இவங்க ஓவராலாக இப்போ இந்த நிறுவனத்தோட வியூ பார்ப்போம். ஓவராலாக இவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், இவங்களோட கீ பேராமீட்டர்ஸ் ஆனால் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் போன்ற எல்லா விஷயங்களுமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரே மைனர் கன்சர்ன் ரெவன்யூ மட்டும் 2025 ஃபினான்ஷியல் இயரில் ட்ராப் ஆயிருந்தது மற்றும் இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து ஹையராக இருந்தது. இப்போ இந்த ஐபிஓட GMP ட்ரெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 51 ரூபாயா இருக்குது. இது வந்து 10% மேலே, அதாவது 12.85% வந்து இவங்களோட GMP ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க GMP இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. பட் இது உறுதியாக இது கண்டினியூ ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆன பின்னாடி இந்த GMP ட்ரெண்ட் எப்படி ரியாக்ட் ஆகுது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஏன்னா வந்து ப்ரீவியஸாக இருந்த எல்லா ஐபிஓஸ்க்குமே இப்படி தான் GMP நல்லா இருந்தது. பட் அதுக்கு படிப்படியாக வந்து அந்த இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிட்டு இருந்தனால ஐபிஓ சுச்சுவேஷன் சரியில்லாதனால அது ட்ராப் ஆகி கடைசியில் வந்துட்டு டிஸ்கவுண்ட்லலாம் லிஸ்ட் ஆச்சு. இந்த ஐபிஓ எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு பார்க்கணும். பட் இந்த ஐபிஓ ஓவராலாக வந்து பார்க்கும்போது நல்ல ஐபிஓவாக தான் இருக்குது. லாங் டேர்ம் கன்சிடரேஷனுக்கு நீங்கள் இந்த ஐபிஓ கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ஐபிஓ ட்ராக் பண்ணலாம். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் கூட நீங்கள் லிஸ்ட் ஆன பின்னாடி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஐபிஓட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணலாம். இந்த ஐபிஓ நல்ல டீசெண்டான லிஸ்டிங்கும் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஐபிஓக்களோட சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்கிறனால இந்த சென்டிமெண்ட் வந்து இந்த ஐபிஓவும் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறனால இந்த ஐபிஓட லிஸ்டிங் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஐபிஓக்களோட சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக மாறினா இந்த ஐபிஓ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு டீசெண்டான லிஸ்டிங்கும் வந்து தரக்கான சான்சஸ் வந்து இந்த ஐபிஓவில் இருக்குது. இது ஒரு நல்ல ஐபிஓ தான். இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் 378 ரூபாயிலேருந்து 397 ரூபா பெர் ஷேராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 37 ஷேர். நீங்கள் ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 14,689 ரூபா தேவைப்படும் ரீட்டைல் கோட்டாவில். இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.